வணக்கம். இந்த வீடியோவில் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஷெல்ஃப், அதில் நம்ம பென், சின்ன புக், மொபைல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஹேங்கிங் ஷெல்ஃப் மாதிரி ஒன்று ரெடி பண்ணேன். அதை எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பின்ட்ரெஸ்ட் ஆப்பில் இந்த மாதிரி ஷெல்ஃப் நிறைய பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு, சின்னதாக அழகாக. இதெல்லாமே வுட்டில் பண்ணியிருக்காங்க. நான் என்கிட்ட இருக்கிற பழைய கார்ட்போர்ட், பழைய ஜீன்ஸ், அதுக்கப்புறம் இந்த பிக்ஷாப்பரில் இருக்கிற ஸ்டிக், இது போக நான் எக்ஸ்ட்ரா செல்லோ டேப் யூஸ் பண்ணேன். குழந்தைங்களோட புக்ஸ் ஸ்டோரி புக்ஸில் அந்த மாதிரி ஒரு திக்கான அட்டை போட்டு நிறையா இருக்கும். என்கிட்ட அந்த மாதிரி ஓல்டு புக்ஸ், கிழிஞ்சு போன புக்ஸோட அட்டை மட்டும் நான் ஏதாச்சும் கிராஃப்ட் ஒர்க் பண்ணலான்னு சேர்த்து வச்சுட்டே இருந்தேன். இப்போ அது என்கிட்ட நிறைய இருந்துச்சு. சரி, அதை யூஸ் பண்ணி இந்த ஷெல்ஃப் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். பெஸ்ட்டாக வரலைனாலும் வேஸ்ட் மெட்டீரியல் இது பண்ணதுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. இப்போ அந்த ஷெல்ஃபில் பேரலாக 2 பேஸ் வச்சுருப்பாங்க. உட்டனில் லென்த்தியாக ஒரு உட்டன் ஷீட் மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு தான் நான் இந்த புக்கோட அட்டையை, சின்னதாக இருக்குது என்கிட்ட, நீளமாக ஒட்டுறேன். செல்லோ டேப் யூஸ் பண்ணி அந்த ஜாயிண்ட்டெல்லாம் ஒட்டுறேன் ஸ்டிஃபாக நிற்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இது பெண்ட் ஆகும். இப்போ நம்ம ஒரே பெரிய கார்ட்போர்டில் ரெக்டாங்கிள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இருக்கிற கார்ட்போர்டை தான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் செல்லோ டேப் போட்டு ஒட்டி எக்ஸ்ட்ரா வேலை பார்த்துட்ருக்கேன். நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் பெரிய கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலேயே உங்களுக்கு தேவையான லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. செல்லோ டேப் ஒட்டினதுக்கப்புறமா எனக்கு ஸ்டிஃபாக இல்லை. அதனால் என்கிட்ட இந்த மாதிரி வேஸ்ட்டு ப்ளைவுட், நான் அதுவும் ஏற்கனவே கலெக்ஷனில் வச்சுருந்தேன். அந்த ப்ளைவுட்டை எடுத்து நடுவில் ஒட்டுறேன். அது ஸ்ட்ரைட்டாக ஸ்டிஃபாக நிற்கணும் அப்படிங்கிற ரீசனுக்கு தான் நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன். நான் இந்த மாதிரி ப்ளைவுட் ஒட்டினதுக்கப்புறமா கூட ஃபைனலாக நான் செஞ்சு முடித்ததுக்கப்புறமா எனக்கு அந்த 2 பேஸும் ஸ்ட்ரைட்டாக நிற்கலை. அப்படி கொஞ்சமாக கர்வ் ஆகி வளைஞ்சு போய் தான் நிற்கிது. நீங்கள் உங்ககிட்ட ஏதாவது பெஸ்ட் ஐடியா இருந்தால் யூஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ 2 பேஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போது இந்த சிலிண்ட்ரிக்கல் பீஸ் கூட காலியான செல்லோ டேப்போட சென்டரில் இருக்கும்ல, அந்த கார்ட்போர்ட் தான். அது என்கிட்ட இருந்துச்சு. நிறைய வேஸ்ட் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் இதெல்லாம் இருக்குது என்கிட்ட. அதுக்கப்புறம் இந்த பிக்ஷாப்பரோட ஸ்டிக் நைஃப் யூஸ் பண்ணி 4 ஸ்டிக் ஈக்குவல் லென்த்தில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். 4 பக்கமும் நம்ம சப்போர்ட் கொடுக்கறதுக்காக. கடைசியாக இந்த கார்ட்போர்டு இதெல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரோப், குழந்தைங்களோட ட்ராக் சூட், பழைய பேண்ட்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ரோப் கொடுத்துருப்பாங்க. அதில் நான் ஒரு 2 ரோப் தான் எடுத்து அட்டாச் பண்ண போகிறேன். இப்போது நான் இந்த 4 பக்கமும் ஸ்டிக் அட்டாச் பண்ணுறதுக்கு கம் போட்டு ஓட்டினா வெயிட் தாங்குமா அப்படின்னு டவுட் இருந்துச்சு. அதனால் நான் ஹோல் போட்டு கோர்த்து தான் விட போகிறேன். எந்த இடத்துல ஓட்ட போடணும் அப்படின்னு ஈக்குவலாக 4 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு, ஃபஸ்ட்டு ஒரு ஊசி வச்சு சின்னதாக ஓட்டை போட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சினுக்கோலி வச்சு பெரிய ஓட்டை. ஜஸ்ட் என்கிட்ட இருக்கிற டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு வழியாக ஓட்ட போடுறேன். ஏன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக கிட்லாம் என்கிட்ட இல்லை. வீட்டில் நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஊசி, சினுக்கோலி இதெல்லாம் வச்சு தான் இப்போ ஓட்ட போடுறேன் இந்த கார்ட்போர்டில். அதுக்கப்புறம் இந்த ரோப் அது உள்ளே செட் ஆகுதா அப்படின்னு ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்தேன். ஈஸியாக போயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நான் 4 பக்கமும் ஹோல் போட்டுட்டு கோர்த்து பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டை கவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கலர் ஷீட் ஒட்டிடலான்னு தான் பிளான் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த பழைய ஜீன்ஸை யூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜீன்ஸோட பேண்ட் உள்ள நான் கரெக்டாக அதை இன்சர்ட் பண்ணேன். எனக்கு மெஷர் பண்ணல, பட் லென்த் கரெக்டாக இருந்துச்சு. அந்த பேண்ட்டுக்கும் நான் உள்ளே வச்சுருக்கிற கார்ட்போர்டுக்கும் அது அதுவாகவே அப்படியே அமைஞ்சிடுச்சு. ஸோ எனக்கு அதை கட் பண்ணுற வேலைலாம் இல்லை. நான் அப்படியே பேண்ட்டோட 2 காலை 2 கார்ட்போர்டுக்கும் யூஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி கார்ட்போர்டில் ஓட்டை போட்டதுனால இப்போ அந்த பேண்ட்டில் நமக்கு அந்த ஓட்டை நம்ம தொட்டு பார்த்தா தெரியும். அதே இடத்துல வச்சுட்டு சினுக்கோலி வச்சு இப்போ இந்த பேண்ட்லேயும் ஓட்ட போடுறேன். ஏன்னா நம்ம அந்த ரோப் எல்லாம் கோர்த்து விடணும். அதுக்காக நான் பிளாக் கலரில் 2 ரோப் எடுத்தேன். என் குழந்தைங்களோட பேண்ட்லேருந்து எடுத்த அந்த வேஸ்ட்டு ரோப் தான் எடுத்து இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு ரோப், ரைட் சைடு ஒரு ரோப் கீழே விட்டு இந்த மாதிரி எடுத்து பார்த்தேன். ஊஞ்சல் மாதிரி நிற்கிது. இதே மாதிரி நான் இன்னொரு கார்ட்போர்ட்லேயும் மேலே ஓட்ட போட்டு மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். நமக்கு இப்போ அந்த ஷெல்ஃபில் 2 பேரலாக அந்த பேரலல் பீசஸ் ரெடி பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் அது கிளைடர் மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு சர்க்கிள், கார்ட்போர்டில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டு அந்த கிளைடரோட ஃபேஸ் மாதிரி கட் பண்ண போகிறேன். நான் ரெஃபர் பண்ண இமேஜிலேருந்து பார்த்து தான் இப்போ நான் இப்படி ஒரு ஷேப் வரைஞ்சி கட் பண்ண போகிறேன். கட் பண்ணி முடிச்சுட்டு இதையும் நான் ஜீன்ஸால் கவர் பண்ணுறேன். எல்லாம் ஒரே கலரில் இருக்கட்டும் அப்படின்னு. இந்த ஷேப்பை சுற்றியும் நான் ஜீன்ஸ் ஒட்டிடுவேன்.
ஃபெவிகால் யூஸ் பண்ணி தான் ஜீன்ஸ் எல்லாம் ஒட்டிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த ரெண்டுக்கும் வந்து நான் இன்சர்ட் பண்ணாலே போதுமானதாக இருந்துச்சு. இதில் நான் வந்து ஜீன்ஸை ஒட்டுறேன். அதுக்கப்புறம் இந்த கிளைடரில் ஃபேன் மாதிரி சுற்றுறதுக்கு நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, கம்மல், நம்ம சில்க் த்ரெட் இல்லைன்னா பேப்பர் கூலிங்கில் கம்மல் செய்கிறதுக்கு வந்து ஒட்டுறதுக்கு அந்த ஸ்டட்டெலாம் கடையில் விற்பாங்க. அதில் ஒரு பீஸ் என்கிட்ட இருந்துச்சு, அதை யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஃபைலில் இருக்கிற இந்த ஸ்டிக், அது அந்த பிளாஸ்டிக்னால் ஈஸியாக சுற்றுற மாதிரி இருந்தது. இல்லைன்னா நம்ம கார்ட்போர்டில் கூட அந்த ஃபேன் மாதிரி கட் பண்ணி ஒட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல அதை சுற்றணும். நம்ம அப்போ சென்டரில் ஹோல் போட்டு அது ஈஸியாக சுற்றுற மாதிரி எதாவது ரெடி பண்ணணும். ஜஸ்ட் நான் இது ரெண்டும் இருக்கே அப்படின்னு இதை யூஸ் பண்ணி பார்த்தேன். ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. கரெக்டாக சென்டர் பாயிண்ட் பார்த்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஓட்டை போட்டுட்டு இந்த கம்மலை வச்சு கம்மல் யூஸ் பண்ணி நான் இதை அட்டாச் பண்ணிட்டேன். அட்டாச் பண்ணதுக்கப்புறம் இது மேலே இன்னொரு ஒயிட் ஷீட்டில் ஃபேன் மாதிரி கட் பண்ணி அதை மேலே ஒட்டிட்டேன். கிளைடரோட ஃபேஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் அது உள்ளேயே வந்து நம்ம 2 பேரலல் பீஸ் ஆல்ரெடி செஞ்சிட்டோம். அதுக்கு நடுவில் எக்ஸ்ட்ரா சப்போர்ட்காக இந்த மாதிரி 4 கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நான் ஜீன்ஸ் வச்சு கவர் பண்ணி சென்டரில் ஒட்ட போகிறேன். இது நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஒட்டலாம். என்கிட்ட க்ளூ கன் இருந்ததுனால நான் க்ளூ ஸ்டிக் போட்டு க்ளூ கன் வச்சு இதை ஒட்டிட்டேன், சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி, வருமா வராதா அப்படிங்கிற டவுட்லேயே தான் கடைசி வரைக்கும் செஞ்சேன். இந்த மாதிரி 2 பீஸ் ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் ஒட்டுறதுக்காக பண்ணேன். பட் இவ்வளோ செஞ்சும் கூட எனக்கு வந்து அந்த கிளைடர் வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கலை, அப்படியே சாஞ்சிட்டு கோணலாக தான் போயிட்டு இருந்துச்சு. இது அந்த கிளைடரோட ஃப்ரண்ட்டில் ஒட்டுறதுக்கு இது ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ அது வந்து எனக்கு கோணலாக போயிட்டே இருந்துச்சு. அதை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இதை அட்டாச் பண்ணணும். அப்போ தான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப என்கிட்ட அந்த செலஃபன் டேப் நடுவில் ஒரு கார்ட்போர்ட் இருக்கும்ல, அதை மாதிரியே பெரிய கார்ட்போர்டில் ஒன்று இருந்துச்சு என்னோடய வேஸ்ட் கலெக்ஷனில். ஒரு செடி வாங்குறப்ப அதை கவர் பண்ணி இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அந்த சிலிண்டரை கட் பண்ணி சென்டரில் வச்சு பார்த்தேன். அது வச்சா வந்து ஸ்டிஃபாக நிற்கிது, சாயாமல். ஓகேன்னு நான் அதையும் ஜீன்ஸ் போட்டு கவர் பண்ணி இந்த கிளைடருக்கு ஃப்ரண்ட்டில் இந்த ஃபேஸ் ஒட்டுவேன்ல, அதுக்கு பின்னாடி அதை அட்டாச் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக நின்னுது. செய்ய முடியுமா முடியாதாங்கிற டவுட்லேயே தான் செஞ்சேன். பட் இருந்தாலும் செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, வேஸ்ட் மெட்டீரியல் தானே இது எல்லாமே, பெரிய லாஸ் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் அதை ஃபுல்லாக ப்ரொசீட் பண்ணேன். ஓரளவுக்கு வந்துடுச்சு. என்னோடய குழந்தைங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஃபேனை தான் சுற்றி விட்டு கொஞ்சம் நல்லா பிச்சு போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இதை எங்கே வைக்கிறது அப்படிங்கிறதுக்காக இதுக்கு தனியாக ஆணிலாம் அடிக்க முடியாதுன்னு சும்மா எங்களோட ஜன்னல்லையே அந்த கயிறை வச்சே கட்டி விட்டுட்டோம். அதில் மொபைல், சின்ன புக், சின்ன நோட், அவங்களோட சின்ன டாய்ஸ், வாட்ச் இது எல்லாமே வச்சுக்கலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.